ஹாய் கைஸ், வெல்கம் டு ஃப்ளோஎம்இ தமிழ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன், ஓகேவா? மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைனில் பார்ட் ஒன் பார்க்குறோம். இது வந்து ஒரு 3 to 4 பார்ட்ல குறைக்கிற மாதிரி ஐடியா இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன் பார்ட் ஒன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ், ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்க்கு நம்ம வந்து கோஆர்டினேட் தெரிஞ்சுக்கணும். கோஆர்டினேட், சரியா? கோஆர்டினேட் நமக்கு தெரியும். கோஆர்டினேட் சிஸ்டம், கோஆர்டினேட் சிஸ்டத்தை பற்றி நமக்கு தெரியும். என்னது? எக்ஸ், ஒய், இசட் இந்த டைரக்ஷன்ல, ஓகேவா? ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் சிஸ்டம், ஓகேவா? இதுல எக்ஸ் இது, ஒய் இது, இந்த சைடு வந்து இசட் வரும். நம்ம எக்ஸ் ஒய் வச்சு நம்ம கோஆர்டினேட் ஃபார்ம் பண்ண போறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே ஆரிஜின்ல தான் அப்சர்வரை வைப்போம். கரெக்டா? ஆரிஜின்ல தான் அப்சர்வர் இருப்பாரு. அப்சர்வர், ஓகே ஓகே. இப்போ ஒரு ட்ராக் இருக்கு. ட்ராக்கு அதுல 2% இருக்காங்க. ஒருத்தவங்க நம்ம ஏன்னு சொல்லலாம், இன்னொருத்தவங்கள பின்னு வச்சுக்கலாம், ஓகேவா? இது வந்து ஓ வந்து அப்சர்வர். ஓகே, இப்போ இந்த ரெண்டு ட்ராக்கும் எப்படி எந்த டைரக்ஷன்ல பிளஸ் எக்ஸ்ல மூவ் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ பிளஸ் எக்ஸ் மூவ் ஆகிருக்கும் போது இந்த அப்சர்வர் இங்க இருக்காரு. இவரோட இவரோட ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல இவங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்காங்க? மோஷன்ல இருக்காங்க. கரெக்டா? அப்சர்வோட ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல இவரு எப்படி இருக்காங்க? மோஷன். கரெக்டா? இப்போ ஏவோட ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல பி எப்படி இருக்காரு? ரெஸ்ட். கரெக்டா? ரெண்டு பேரும் எப்படி இருப்பாங்க? ரெஸ்ட்ல இருப்பாங்க. ஒரு ட்ரெயின்ல நீங்களும் உங்க ஃப்ரெண்டு டிராவல் பண்ணீங்க. அந்த ட்ரெயின் வந்து ஒரு டைரக்ஷன்ல மூவ் ஆகிட்டு இருக்கு. அப்போ வெளியே உள்ளவங்களுக்கு நீங்க டிராவல் இருக்கீங்க, ஆனா நீங்க ரெண்டு பேரும் இருக்கீங்க, ரெஸ்ட்ல இருக்கீங்க. அந்த கான்செப்ட் ஓகேவா? ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கோஆர்டினேட் வந்து எக்ஸ் ஒய் இசட் போட்டுக்கணும். அதுல வந்து நம்ம வந்து அப்சர்வரை ஆரிஜின்ல ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே, அதுக்கடுத்து நம்ம வந்து கேல்குலேஷன் ஸ்டார்ட் பண்ண இருக்கணும். ஓகேவா? இதான் கோஆர்டினேட். இந்த இருப்பாங்க ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ், கோஆர்டினேட்ஸ், அப்சர்வர் பிளஸ் கிளாக். பிளஸ் கிளாக்னா இங்க வச்சு நம்ம அப்சர்வேஷன் வந்து கேல்குலேட் பண்ணதான் பிளஸ் கிளாக். ஓகேவா? தென் பாயிண்ட் ஆப்ஜெக்ட். பாயிண்ட் ஆப்ஜெக்ட் நம்ம எதை பாயிண்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லணும்னா, ஒரு பெரிய லார்ஜ்னாலும் சரி, லார்ஜ் ஆப்ஜெக்ட்னாலும் சரி, ஸ்மால் ஆப்ஜெக்ட்னாலும் சரி, இது வந்து ஒரு லார்ஜ் டிஸ்டன்ஸ் வந்து டிராவல் பண்ணுதுன்னா இந்த லார்ஜ் ஆப்ஜெக்ட் ஆர் ஸ்மால் ஆப்ஜெக்ட் நம்ம பாயிண்ட் ஆப்ஜெக்ட் சொல்லி கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் கன்னியாகுமரி டு காஷ்மீர். ஓகே, ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல ஒரு பெரிய ஆப்ஜெக்டான ட்ரெயின் வந்து டிராவல் பண்ணுது. ஆனா இப்போ நம்ம பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த டிஸ்டன்ஸ் ஏதாச்சும் கேல்குலேட் பண்ண போனா இந்த ட்ரெயினை வந்து நம்ம இந்த ஸ்மால் ஆப்ஜெக்டா பாயிண்ட் ஆப்ஜெக்டா கன்சிடர் பண்ண முடியும். ஓகே, இதான் பிசிக்ஸோட ரூல். ஓகே, சரி. அடுத்து மோஷன் அண்ட் ரெஸ்ட். மோஷன் எப்போ மோஷன்? அந்த இப்போ இஃப் பாடி சேஞ்ச் பொசிஷன் வித் டைம். ஓகே, டைமை பொறுத்து அந்த பாடி வந்து பொசிஷன் சேஞ்ச் பண்ணி இருக்கு. இது ரெஸ்பெக்டிவ் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். அதாவது இவரை பொறுத்து இந்த ஃபர்ஸ்ட் இங்க இருந்திருப்பாங்க, அடுத்து இங்க ஃபர்ஸ்ட் இங்க இருந்திருப்பாங்க, அதுக்கடுத்து இங்க இருந்திருப்பாங்க. இப்படி இவரை பொறுத்து டைமுக்கு டைம், இந்த டைம் T1 இருக்கும், இந்த டைம் T2 இருக்கும். டைமுக்கு டைம் சேஞ்ச் ஆகுதுனால தான் நம்ம என்ன சொல்லுவோம்? மோஷன் அப்படிங்களா. அடுத்து ரெஸ்ட் என்னது? இவரை பொறுத்து இந்த பி டைமுக்கு டைம் சேஞ்ச் ஆகாம ரிசீஸ் டு சேஞ்ச், சேஞ்ச் வந்து ரிசீஸ் பண்ணதுனால தான் இது வந்து நம்ம ரெஸ்ட் பண்ணுவோம். இவரை பொறுத்து நம்ம ரெஸ்ட் பண்ணுவோம். கரெக்டா? இப்போ அதுதான் இதோட நிமோனிக்ஸா தான். ரெஸ்ட்னா ரிசீஸ் சேஞ்சஸ், மோஷன்னா மூவ் ஆன். ஓகே, கிளியர்? இந்த கான்செப்ட் வந்து வரும். தென் மோஷன் வந்து டைமென்ஷனல் அனலைஸ்ல பாருங்க. மோஷன் பார்த்தீங்கன்னா நம்ம 1D 2D 3D பிரிக்கலாம். 1D என்னது? இட் மூவ் அலாங் எக்ஸ். இது கன்ஃபியூஸ் என்னன்னா எக்ஸ்ல மட்டும் போனா 1D அப்படி கிடையாது. எக்ஸ் டேக் ஒன்லி ஒன் ஆக்சிஸ். ஓகே, எக்ஸ் இல்ல ஒய் இல்ல இசட். ஓகே, இந்த மூணு ஆக்சிஸ் ஏதாவது ஒரு ஆக்சிஸ் வந்து டிபெண்ட் பண்ணிச்சுன்னா அது 1D. இல்ல ரெண்டு ஆக்சிஸ் டிபெண்ட் பண்ணிருக்கு, அது வந்து எக்ஸ் ஒய்யா கூட இருக்கலாம், ஒய் இசட்டா கூட இருக்கலாம், இசட் எக்ஸா இருக்கலாம். ஆனா இங்க பாருங்க எக்ஸ் இல்ல ஒய் இல்ல இசட். ஓகே, 3Dனா எக்ஸ் ஒய் இசட் மூணுமே இருக்கும். சரி, ஓகே, மூணுமே இருக்கும். இப்போ 1D மோஷனுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்களே, கார் ஆன் ஏ ஸ்ட்ரெயிட் ரோட். ஓகே, டிராப்டு பால் ஃப்ரம் ஹைட்டு இதான் 1Dக்கு எக்ஸாம்பிள். கரெக்ட் தானே? இதே நம்ம 2Dக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ்லேயே மூவ் ஆயிருக்கும், மூவ் இருக்கும், ஒய் ஆக்சிஸ்ல மூவ் இருக்கும். கரெக்ட் தானே? அதனால எக்ஸே ஒய்யே டிபெண்ட் பண்ணி இருக்கனால நம்ம 2D மோஷன் சொல்லலாம். இதெல்லாம் ப்ரொஜெக்ட் சர்க்குலர் மோஷன் 2D. ஓகே, ஏரோப்ளேன் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ்னா எக்ஸ் ஒய் இது எல்லாமே கவர் பண்ணி தான் இருக்கும். ஓகே, அப்போ ஏரோப்ளேஸ் பார்த்தீங்கன்னா 3D. கிளியர்? ஏரோப்ளேன் 3D. அது எக்ஸாம்பிள் இம்பார்ட்டன்ட். ஓகே,
அது டிஸ்டன்ஸ் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னன்னா அம்மா பேச்சை கேட்டு, டிஸ்டன்ஸ்னா என்னன்னா அம்மா பேச்சு கேட்காம. அதுக்கு அடுத்து என்னன்னா, இப்போ இது ஹோமு, இது ஸ்கூலு. ஓகே, இப்போ அம்மா என்ன சொல்லும், நீ நேரா எங்கேயும் போகக்கூடாது, நேரா வீட்டுல இருந்து ஸ்கூலுக்கு போகணும், ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு போகணும். ஆனா நம்ம அப்படி கிடையாது. நேரா போய் ஃப்ரெண்டு போய் பார்த்து, ஃப்ரெண்ட் ஹவுஸுக்கு போய் அவனை கூப்பிட்டு, ஓகே கரெக்டா, ஃப்ரெண்ட் ஹவுஸுக்கு போயிட்டு அடுத்து இன்னொருத்தன் வீட்டுக்கு போயிட்டு அங்கிருந்து நேரா ஸ்கூல் போவோம். ஓகே, ஆனா அம்மா பஸ் கேட்டு நேரா போகுது என்னது டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ இதை நான் டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்க, இதை டிஸ்டன்ஸுங்க, இதை டிஸ்டன்ஸுங்க. அதான் இப்போ டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, இப்போ இதோட டெஃபினேஷன் பண்ண ஆக்சுவல் பாத் கவர். ஆக்சுவல் பாத் கவர்னா இங்க போய் தான் போயிருக்கான். ஆனா இதோட ஷார்டஸ்ட் பாத் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். இது வந்து ஷார்டஸ்ட் பாத் பிட்வீன் இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன். இது ஹோம் இனிஷியல், ஸ்கூல் ஃபைனல். ஓகே, டைரக்ஷன் பார்த்தீங்களே, இது வந்து ஸ்கேலா, டிஸ்டன்ஸ் வந்து ஸ்கேலா. ஆனா டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா வெக்டார். ஓகே, டிபெண்ட் ஆன் டைரக்ஷன், இண்டிபெண்ட் ஆஃப் டைரக்ஷன். ஓகே, எப்படினாலும் போகலாம், இந்த இருக்கா எந்த டைரக்ஷன் எப்படினாலும் போகலாம். ஆனா இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் பார்த்தா தான் இருக்கும். அதனால இட் டிபெண்ட் ஆன் டைரக்ஷன். ஓகே, இன்னொன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, டிஸ்டன்ஸ் வந்து எப்பவுமே பாசிட்டிவாக தான் இருக்கும். ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து பாசிட்டிவ் இருக்கலாம், நெகட்டிவ் இருக்கலாம், ஜீரோ இருக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஜீரோக்கு எக்ஸாம்பிள்னா சர்க்கிள் எடுத்துட்டோம், திரும்ப அந்த சர்க்கிள் ஒரு கிளாக் எடுத்துட்டோம், கிளாக்கோட முள் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க, திரும்ப அப்படியே போயிட்டு இங்கேயே வந்துச்சுன்னா இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது ஜீரோ. டிஸ்பிளேஸ்மெண்ட் ஜீரோ. இந்த டிஸ்டன்ஸ் வந்து 2πrன்னு எடுக்கலாம். ஓகேவா, அதனால சொல்லலாம் நெகட்டிவ் வரலாம், ஜீரோ வரலாம். சரியா, இது அலாங் எனி பாத், எந்த பார்த்தா இருக்கானா இது வந்து ஒன்லி ஸ்ட்ரெயிட் லைன். அந்த ஒன்லி ஸ்ட்ரெயிட் லைன் டைரக்ஷன் டிபெண்ட் பண்ணி இருக்கனால தான் நம்ம என்ன சொல்றோம், டிபெண்ட் ஆன் டைரக்ஷன் அப்படிங்க. ஓகே கிளியர். சர்க்குலர் மோஷன். சர்க்குலர் மோஷன் பார்த்தீங்கன்னா நிறைய கேஸ் இருக்கு. பாருங்க, ஃபர்ஸ்ட் சர்க்கிள் இருக்கு, அதுக்கு நம்ம கோஆர்டினேட் சிஸ்டத்துல போய் இதை உட்கார கரெக்டா. கோஆர்டினேட் சிஸ்டத்து மேல ஒரு சர்க்கிள் இருக்கு. ஓகே, இதை நான் ஏன்னு சொல்றேன், இதை நான் பிங்க, இதை நான் சிங்க, இதை நான் டிங்க. ஓகே, இதோட ரேடியஸ் எல்லாமே ஆர். ஓகே, ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா ஏ டு பி, ஏ டு பி போறேன். ஓகே, ஏ டு பி இதோட டிஸ்டன்ஸ் என்னது, டிஸ்டன்ஸ் வந்து என்னது, ஒரு எவ்வளோ சர்க்கிள் ட்ராவல் பண்ணுன்னா 4 பங்குல ஒரு பங்கு தான் ட்ராவல் பண்ணுது. கரெக்டா, அப்போ டிஸ்டன்ஸ் என்ன 1/4 ஆஃப் டோட்டல் லென்த் 2πr. கரெக்ட், அது டிஸ்டன்ஸ் என்னது பை ஆர் பை 2. ஓகே, இதோட டிஸ்டன்ஸ். டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது ஷார்டஸ்ட் தானே, ஷார்டஸ்ட் பார்த்து தானே. ஓகே, அப்போ இது 6 இதுவும் 6. அப்போ பைத்தாகரஸ் தியரம் மாதிரி இருக்கா, அப்போ என்ன வரும், ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர். ஓகே, ஹைப்போடென்யூஸ் என்ன, அப்போ 2r ஸ்கொயர். அப்போ ஆர் வந்து வெளியே போயிடும், 2 இருக்கும். கரெக்ட், டிஸ்டன்ஸே டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது √2r. ஓகேவா, இது கிளியர். ஓகே, இப்போ சேண்ட் சிமிலர்லி. ஓகே, சிமிலர்லி ஒரு சர்க்கிள் கேஸ் எடுத்துக்கலாம், ஏ அதே பாயிண்ட் சி. ஓகே, இப்போ ஏ டு சி போகும்போது, ஏ டு சி, ஏ டு சியில் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் என்னது, ஏ டு சியில் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன டிஸ்டன்ஸ் ஏ டு சி. ஓகே, ஏலேருந்து சிக்கு வராங்க, இப்படி வருவாங்க. இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட், இது வந்து ஹாஃப் ஆஃப் திஸ் இருக்கலாம், ஃபுல் வந்து 2πr, பாதினா 2πr/2. கரெக்ட், 2πr/2. அப்போ இது பையார், பையார். ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஷார்டஸ்ட் பாயிண்ட். அப்போ ஷார்டஸ்ட் பார்த்தா என்னன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு இது ஒரு 6, இது ஒரு 6. கரெக்ட், அப்போ 2r. ஓகே கிளியர். ஓகே, தென் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொன்று இருப்போம், ஓகே, இன்னொரு ஒரு சின்ன ஒரு கேஸு. சிமிலர்லி ABCD, இப்போ ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணி டிஇ போய் திரும்பி ஏக்கே வந்துட்டாங்க, ஏ டு ஏ, ஏ டு ஏ. இப்போ சொல்லுங்க இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ, டிஸ்டன்ஸ் வந்து ஃபுல் சர்க்கிள் லென்த்தையும் ட்ராவல் பண்ணுது, அப்போ 2πr. ஓகே, தென் இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது, டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் சேஞ்ச் இன் பொசிஷன். ஃபர்ஸ்ட் இருந்த பொசிஷனுக்கு இனிஷியல் பொசிஷன் ஃபைனல் பொசிஷன் சேம். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் 0.
கரெக்ட், கரெக்ட். ஓகே. கிளியர் தானே? ஓகே. தென் இப்போ இதுலேருந்து உங்களுக்கு தெரியும் டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்பவுமே சிறுசு கரெக்டா டிஸ்டன்ஸை விட. ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் எல்லாம் வரும், ஜீரோ இருக்கலாம், நெகட்டிவ் இருக்கலாம், பாசிட்டிவ் இருக்கலாம். ஓகே. ஓகே. டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்பவுமே கம்மியா இருக்கும். ஓகேவா? ஆர் ஈக்குவல் டு கூட இருக்கலாம். இதை விட டிஸ்டன்ஸை விட. ஓகே. ஏன் டிஸ்டன்ஸ் வந்து எப்பவுமே பாசிட்டிவ். ஓகே. பாசிட்டிவ். ஓகே. ஈக்குவலா இருக்கலாம். இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ். அப்ப என்ன சொல்லலாம்? டிஸ்டன்ஸ் divided by displacement. கரெக்டா? டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இது கீழே டிவைட் வந்துச்சுன்னா ஒன்று இருக்கு தானே? ஓகே. ஒன்று இருக்கும். அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன? டிஸ்டன்ஸ் டிவைட் பை டிஸ்பிளேஸ்மெண்ட் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1. ஓகே. இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கலாம். ஓகே. டிஸ்டன்ஸ் டிவைட் பை டிஸ்பிளேஸ்மெண்ட் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1. ஓகே. தென் சைன் கன்வென்ஷன் பார்க்கலாம். சைன் கன்வென்ஷன். ஓகே. இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லியாச்சு, கன்வென்ஷன். டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லியாச்சு, அது பாசிட்டிவ் இருக்கலாம் சொல்லுவோம், நெகட்டிவ் இருக்கலாம் சொல்லுவோம், ஜீரோ இருக்கலாம் சொல்லுவோம். கரெக்டா? ஓகே. இது எதை கன்சிடர் பண்ணி பாசிட்டிவ் நெகட்டிவ் நம்ம சொல்லுவோம் அப்படின்னா சைன் கன்வென்ஷன். ஓகே. இப்போ இது எக்ஸ், இது ஒய். கரெக்டா? இப்போ ஆரிஜின் இந்த தான் ஓ. ஓகே. இப்போ இந்த டைரக்ஷன்ல போனா, இந்த டைரக்ஷன்ல போனா நம்ம பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. அதே இந்த டைரக்ஷன்ல போனா நெகட்டிவ். கரெக்டா? கீழே போனா நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ்ல, மேல போனா பாசிட்டிவ். ஓகே. சரிதானே? நம்ம எப்பவும் போல ஒரு கோஆர்டினேட்ல எக்ஸ் ரைட் வந்து பாசிட்டிவ், லெஃப்ட் வந்து லெஃப்ட் எக்ஸ் வந்து நெகட்டிவ், மேல பாசிட்டிவ் கீழே நெகட்டிவ், அப்புறம் ஒய் ஆக்சிஸ் சொல்லுவோம், எக்ஸ் ஆக்சிஸ் சொல்லுவோம். ஓகே. அதே மாதிரி தான் இப்போ அந்தந்த டைரக்ஷன்ல போனா எக்ஸ்ல வந்து பாசிட்டிவ் டைரக்ஷன்ல பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் போனா அது பாசிட்டிவா எடுத்துக்கணும் அந்த லென்த். ஓகே. அது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு பெர்சன் மேல இருக்காரு. ஓகே. மேல இருந்து ஒரு ஆப்ஜெக்டை மேல தூக்கி போட போறாரு. ஓகே. எவ்வளவு டிஸ்டன்ஸ்னா இவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு தூக்கி போட போறாரு. அந்த டிஸ்டன்ஸ் என்ன ஸ்மால் ஹெச் எடுத்துக்கிட்டேன். இந்த ஃபுல் லென்த் வந்து கேபிட்டல் ஹெச் எடுத்துக்கிட்டேன். ஓகே. இப்போ மேலே போடுறது இந்த பாயிண்ட்டை நான் பின்னு எடுத்துட்டேன். ஓகேவா? இந்த ஹைட் வரைக்கும் போடுறது அந்த பாயிண்ட் நான் பின்னு போட்டேன். ஓகே. தென் இது நான் ஏலேருந்து ஆரிஜின் ஏபிசி. கிளியர்? கிளியர்? ஃபர்ஸ்ட் மேலே போய் போடுறது. அப்போ ஏ டு பி டிராவல் ஆகும். கரெக்ட்? ஏ டு பி டிராவல் ஆகும்போது டிஸ்டன்ஸ் வந்து என்னது? ஹச். கரெக்ட்? சிம்பிள் டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்டன்ஸ்னா ஸ்மால் டி, டிஸ்பிளேஸ்மெண்ட் கேபிட்டல் டி. அப்படி ரெப்ரசென்ட் பண்ணுங்க. ஓகே. சரி. டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது? ஏ டு பி மட்டும் தான் சொல்றேன். ஏ டு பி மேலே போய் நிற்கி அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஹச் தான் இருக்கும். இப்போ சொல்லுங்க, இதனால தான் டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்போ ஈக்குவலாக கூட இருக்கலாம். இந்த கேஸை பாருங்க, ஈக்குவலாக இருக்கா? இதுவும் ஹச், இதுவும் ஹச். ஓகேவா? அதனால தான் அந்த ஈக்குவேஷன்லாம் சொன்னேன். ஓகே. ஈக்குவலாக கூட இருக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ மேலே போயிட்டு ஏ டு பிக்கு, இப்போ திரும்ப ஏ டு பி. ஓகே. ஏலேருந்து பிக்கு போய் திரும்படியும் இந்த கேஸ் இவ்வளோதான் ஃபினிஷ். இன்னொரு கேஸ், ரெண்டாவது கேஸ், ஏ டு பி போயிட்டு திரும்ப பேக் டு ஏ, பேக் டு ஏ வருது. அப்போ அதுக்கு அர்த்தம் என்னது? டிஸ்டன்ஸ் என்னது? டோட்டல் ஃபுல் லென்த். ஃபர்ஸ்ட் ஏ டு பி போகும்போது ஹச் ட்ராவல் பண்ணும். கரெக்டா? இதுல இருந்து இப்போ ஹச் பேக் டு பி டு ஏ. கரெக்டா? பேக் டு ஏ, பேக் டு ஏனா பி டு ஏ தானே? திரும்ப இங்க இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. அப்ப பிடிஏவும் திரும்ப என்ன ஹச் தான். ஓகே. அப்ப இதுவும் ஹச் தான். அப்ப டிஸ்டன்ஸ் டோட்டல் லென்த்தா ஹச் பிளஸ் ஹச் 2h. ஓகே. டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது? சேஞ்ச் இன் இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன். கரெக்டா? அப்ப இனிஷியல் பொசிஷன் ஏ தான், ஃபைனல் பொசிஷன் ஏ தான். அப்ப நம்ம என்ன சொல்லலாம்? டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லலாம். கரெக்ட்? கரெக்ட்? கரெக்ட். இந்த தேர்ட் கேஸ் பார்ப்போம். ஓகே. இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட், தேர்ட் கேஸ். ஓகே. தேர்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா இங்க போனா ஃபர்ஸ்ட் ஏ டு பி. ஓகே. தென் பேக் டு ஏ இல்ல, பேக் டு சி பேரு. ஓகே. பேக் டு சி. ஓகே. ஃபர்ஸ்ட் ஏ டு பி போடும்போது டிஸ்டன்ஸ் பார்க்கும். ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸா ஏ டு பி போது அப்போ என்னது? ஹச். திரும்ப பி டு சி வருது. ஓகே. பி டு சி வரும்போது திரும்படியும் ஃபர்ஸ்ட் பி டு சிக்கு வரும், முன்னாடி பி டு ஹச் தான் வரும், பி டு ஏக்கு வரும். திரும்ப அப்போ ஹச், அடுத்து ஏ டூ தான் சி வரும். கரெக்டா? அப்போ பிளஸ் ஹெச். கரெக்டா? அப்போ என்ன? டிஸ்டன்ஸ் 2h by plus h. ஓகே.
ஓகே. தென் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே. டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது? சேஞ்ச் இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன். இப்போ இனிஷியல் இங்க இருக்கு. ஃபைனல் சிக்கு வந்துட்டு. சி இங்க இருக்கு. டவுன்வர்ட்ல இருக்கு. என்ன டிஸ்டன்ஸ்? ஹச் டிஸ்டன்ஸ். அப்போ டவுன்வர்ட்ல இருக்குமா என்ன சொன்ன? நெகட்டிவ். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஹச். இப்போ புரியுதா இந்த கான்செப்ட்? ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே கிளியர்? ஓகே. தென் இப்போ வாங்க சர்க்குலர் மோஷன் பார்த்தாச்சு. ஸ்ட்ரெயிட் லைன். இப்போ அதே மாதிரி டிஸ்டன்ஸ் வந்து ஏ டு பி 5 மீட்டர். தென் பி டு சி வந்து பி டு சி இந்த பி டு சி 3 மீட்டர். அப்போ நெட் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது? இங்க வந்து இனிஷியல்ல இங்க இருந்து இதான் இனிஷியல் கரெக்டா? இனிஷியல். தென் ஃபைனல் இதான். ஓகே. இனிஷியலுக்கு ஃபைனலுக்குள்ள லென்த் தான் நெட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரெக்டா? அப்போ ஃபுல் லென்த் 5 மைனஸ் ஜி. இப்போ 2 மீட்டர். இதான் 2 மீட்டர். இதான் நெட் டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்டன்ஸ் என்னது? ஏ டு பி 5, பி டு சி என்னது 3. அப்போ 5 + 3 8 மீட்டர். கிளியர்? தென் வெர்டிகல் மோஷன் அதே தான் 2 வச்சு டிஸ்பிளேஸ்மெண்ட் 0. திரும்ப அங்கேயே வந்துச்சுலாம் டிஸ்பிளேஸ்மெண்ட் 0. கிளியர்? தென் ஸ்பீட் வெலாசிட்டி. ஓகேவா? நமக்கு தெரியும் ஸ்பீட் வந்து என்னது? ஒரு ஸ்கேலார். வெலாசிட்டி என்னது? ஒரு வெக்டார். சரி. ஸ்பீடு வெலாசிட்டி. ஓகே. எல்லாமே என்னது? ஸ்பீட் என்னது? டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் தான் உங்களுக்கு வந்து ஸ்பீட். ஓகே. வெலாசிட்டி என்னது? டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம். கரெக்ட்? டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம். ஓகே. இப்போ ஸ்பீடு பார்த்தீங்கன்னா மீட்டர் பெர் செகண்ட். வெலாசிட்டினா அதே தான். சரிங்களா? யூனிட் வந்து அதே தான். மீட்டர் பெர் செகண்ட். அப்போ இதோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா மீட்டர் என்னது? லென்த்து டைம் இன்வர்ஸ். அப்போ இதோட டைமென்ஷன் என்னது? லென்த்து டைம் இன்வர்ஸ். அப்போ காமனா டைமென்ஷன் எல்டி பவர் -1. ஓகே. டைமென்ஷன் அப்படி நோட் பண்ணிட்டு வாங்க. தென் ஸ்பீடோட டிஸ்டன்ஸ் பை டைமு. ஓகே. டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைமு. இது வந்து ஸ்கேலாரு. 0 இருக்கலாம், பாசிட்டிவ் இருக்கலாம். ஆனால் இது வந்து பாசிட்டிவ், நெகட்டிவ், 0 எதுனா இருக்கலாம். இது யூனிட்டு. தென் டைமென்ஷன் வந்து நான் நோட் சொல்லியிருக்கேன். எல்டி பவர் -1. ஓகே. கிளியர்? ஓகே. நம்மளுக்கு என்ன தெரியும்? 1 மினிட். ஓகே. நமக்கு என்ன தெரியும்? டிஸ்டன்ஸ் பை டிஸ்பிளேஸ்மெண்ட் ஓகே greater than or equal to 1. ஓகே. இதுவே டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டிஸ்டன்ஸ்னா லெஸ் than or equal to 1. ஓகே. அதையும் சொல்லிடுறேன். டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டிஸ்டன்ஸ்னா லெஸ் than or equal to 1. ஓகேவா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மளுக்கு தெரியும் டிஸ்டன்ஸ் லார்ஜ். ஓகே. அப்ப லார்ஜ் மேல இருக்கும்போது ஸ்மால் கீழே இருக்கும்போது கண்டிப்பா ஒன்னோட அதிகமா தான் இருக்கும். ஓகே. அதனால கிரேட்டர் than 1. இது கிளியர்? சூப்பர். தென் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஸ்மால் மேல இருக்கும்போது லார்ஜ் கீழே இருக்கும்போது கண்டிப்பா லெஸ் தென் 1 தான் இருக்கும். இது கிளியர்? இதான். ஓகே. சரி. நம்மளுக்கு தெரியும் இதே ஈக்குவேஷன்ல மேலையும் கீழேயும் டிவைட் பை டைம் பண்ணு. ஏன்னா டிஸ்டன்ஸ் பை டைமும் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைமும் டிஸ்டன்ஸ் பை டைம் என்னது? மேலே கீழே ஆன்சர் பண்ணு. ஓகேவா? டிஸ்டன்ஸ் பை டைம் இப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம். டிவைட் பை டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ஓகேவா? அதே ஈக்குவேஷன் தான். greater than or equal to 1. ஓகே. அப்படி போட்டா டிஸ்டன்ஸ் பை டைம் நம்மளுக்கு என்ன தெரியும்? ஆவரேஜ் ஸ்பீடுன்னு தெரியும். டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் நமக்கு என்ன தெரியும்? ஆவரேஜ் வெலாசிட்டி தெரியும். அப்ப நம்ம என்ன சொல்லலாம்? ஆவரேஜ் ஸ்பீட் divided by ஆவரேஜ் வெலாசிட்டி greater than or equal to 1. கிளியர்? greater than or equal to 1. ஓகே. சிம்பிள் இதுல நீங்க யூஸ் பண்ணுங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டிஸ்டன்ஸ் லெஸ் than or equal to 1 இருக்கா? ரெண்டுலயே மேலையும் கீழே டிவைட் பை டைம் போடுறோம். ஓகே. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லைன்னா தியரி ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே. அதான் இம்பார்ட்டன்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டிவைட் பை டிஸ்டன்ஸ் பை டைம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. ஓகே. டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் தான் நமக்கு ஆவரேஜ் வெலாசிட்டி தெரியும். டிஸ்டன்ஸ் பை டைம் தான் ஆவரேஜ் ஸ்பீடு தெரியும். ஓகே. அப்போ ஆவரேஜ் வெலாசிட்டி பை ஆவரேஜ் ஸ்பீட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. கிளியர்? அண்டர்ஸ்டாண்ட்? கிளியர்? ஓகே. 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 ஆனா ஸ்பீட் greater than or equal to 0, velocity takes sign of displacement. ஓகேவா? இதான் இது. ஓகே. சரி. தென் ஆவரேஜ் ஸ்பீட் இல்லை ஆவரேஜ் ஸ்பீட் greater than or equal to ஆவரேஜ் velocity. ஓகே. இப்போ அப்போ என்ன சொன்னோம்? டிஸ்டன்ஸ் வந்து greater than or equal to டிஸ்பிளேஸ்மெண்ட் சொன்னதுமா. இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல ரெண்டு சைட்ல டைம் போட்டா இது வரும். எல்லாம் ஒண்ணுதான். கிளியர்? சரி. ஆவரேஜ்னாலே
ஆவரேஜ் ஸ்பீட்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம். ஆவரேஜ் வெலாசிட்டினா சேஞ்ச் இன் பொசிஷன். ஓகேவா? சேஞ்ச் இன் பொசிஷன் பை டோட்டல் டைம். ஓகே, அதாவது சேஞ்ச் இன் பொசிஷன் நம்ம என்ன சொல்லலாம், டிஸ்பிளேஸ்மெண்ட் கரெக்டா சொல்லலாம். டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டோட்டல் டைம். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் ஸ்பீட் பார்ப்போமா. ஆவரேஜ் ஸ்பீட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் ஸ்பீட். ஆவரேஜ் ஸ்பீட். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் ஸ்பீட் என்னது? ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் divided by total time. Correct? Total distance by total time. Okay, இந்த ஆவரேஜ் ஸ்பீட்ல ரெண்டு கேஸ் இருக்கு. ஓகே, ஆவரேஜ் ஸ்பீட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு கேஸ் இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் ஸ்பீட்ல வந்து டைம் இருக்கும், ரெண்டாவது டிஸ்டன்ஸ் வச்சிருக்கும். ஃபர்ஸ்ட் கேஸ் என்னன்னா டிஸ்டன்ஸ் ஆவரேஜ் ஸ்பீட். ஓகே, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டைம் ஆவரேஜ் ஸ்பீட். ஓகே, டைம் ஆவரேஜ் ஸ்பீட். ஆவரேஜ் ஸ்பீட். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து டைம் ஆவரேஜ் ஸ்பீட் எடுக்கேன். ஓகே, டைம் முடிச்சு டிஸ்டன்ஸ் போ. டைம் ஆவரேஜ் ஸ்பீட். ஓகே, டைம் ஆவரேஜ் ஸ்பீட். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஆவரேஜ் ஸ்பீட்னா ஒரு ஆப்ஜெக்ட் இங்கே இருக்கு. ஓகே, அந்த இது நான் ஏன்னு கொடுத்துட்டேன். இங்கேருந்து என்ன டிஸ்டன்ஸ்னா இங்கே வரைக்கும் பி, இது வரைக்கும் சி, இது வரைக்கும் டி. ஓகே, இது வரைக்கும் டி. ஓகே, ஃபர்ஸ்ட் ஏ டு பி டிராவல் பண்ணதுக்கு அந்த டிஸ்டன்ஸ் வந்து S1 சொல்லலாம். டிஸ்டன்ஸ் வந்து S1 என்ன வெலாசிட்டி பண்ணா V1ல சொல்லுறேன். என்ன டைம் ஆச்சுன்னா T1 சொல்லுறேன். ஓகே, சிமிலர்லி T2 B2Cக்கு T2 B2 S2 கிளியர். C to D அதே போல S3 T3 T3. ஓகே, இப்போ ஆவரேஜ் வெலாசிட்டி total distance divided by total time. Correct? Total distance is S1 plus S2 plus S3. Correct? Total time T1 plus T2 plus T3. Okay, நம்மளுக்கு தெரியும் velocity is equal to distance by time. Okay, அப்போ distance is equal to velocity into time. Okay, இப்போ அந்த டைம் ஆவரேஜ் ஸ்பீட்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரியுமா? டைம் ஆவரேஜ் ஸ்பீட்னா மேலேயும் சரி கீழேயும் சரி டைம் இருக்கும். ஓகே, கீழே டைம் இருக்கு, இப்போ மேலேயும் டைமா கொண்டு வரணும். கரெக்டா? இங்கே டைம் கொண்டு வரணும். அப்போதான் ஆவரேஜ் velocity is equal to ஆவரேஜ் ஸ்பீட். ஆவரேஜ் ஸ்பீட் is equal to V1 T1 plus V2 T2 plus V3 T3 divided by T1 plus T2 plus T3. Okay, இது ஆவரேஜ் ஸ்பீட் எந்த ஃபார்ம் இருந்துச்சு? V1 T1 plus V2 T2 plus V3 T3 divided by T1 plus T2 plus T3. ஓகே, இப்போ ஒரு கேஸ் போகிறோம். 0 வந்து ஏக்கு போறாங்க, அடுத்து பிக்கு போறாங்க. ஏக்கு என்னது? வெலாசிட்டி V1, வெலாசிட்டி V1, இங்க வெலாசிட்டி V2. ஓகே, இங்க பார்த்தீங்கன்னா டைம் வந்து T1 T2. ஓகே, டிஸ்டன்ஸ் வந்து S1 S2. ஓகே, அதே மாதிரி ஆவரேஜ் ஸ்பீட் நம்ம டோட்டல் டிஸ்டன்ஸா என்ன? S1 plus S2 இந்த டோட்டல் டைம் T1 plus T2. ஓகேவா? அதே போல பண்ணேன். அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம். டைம் ஆவரேஜ்னா கீழே மேலே டைம் இருக்கும். அப்போ டிஸ்டன்ஸ் இஸ் வெல் ஸ்பீட் இன்டு டைமா. ஸ்பீட் என்னது? T1 plus V2 T2 divided by T1 plus T2. இப்போ இந்த கேஸ் பண்ணா T1 T2 ஈக்குவல் Tன்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ டைம் வந்து ஈக்குவல் அப்படிங்கிற கேஸ்ல. ஓகே, டைம் வந்து ரெண்டு சைடு ஈக்குவல் அப்படிங்கிற கேஸ்ல நம்ம என்ன செய்யலாம்? T காமன் இருக்குமா? V1 plus V2 into T. ஓகே, divided by 2T. இப்போ TT கேன்சல் என்ன ஆனது? V1 plus V2 divided by T. ஓகே, then distance average speed. Okay,
டிஸ்டன்ஸ் ஆவரேஜ் ஸ்பீட். இந்த டிஸ்டன்ஸ் ஆவரேஜ் ஸ்பீட்னா டைம் ஆவரேஜ் ஸ்பீட்னா மேலே கீழே டைம் இருக்குமா, அது மாதிரி டிஸ்டன்ஸ் ஆவரேஜ் ஸ்பீட்ல மேலே கீழே டிஸ்டன்ஸ் இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் ஸ்பீட். ஆவரேஜ் ஸ்பீட். ஆவரேஜ் ஸ்பீட் என்னுடைய டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம். அதே போல S1, S2, S3, T1, T2, T3. ஓகே, மேலே டிஸ்டன்ஸ் இருக்கு, கீழே டிஸ்டன்ஸ் கொண்டு வரணும். நம்ம ஜெனரல் தெரியும் velocity is equal to distance by time. ஓகேவா? அப்போ ஓகே, அப்போ டைம் இஸ் ஈக்குவல் டு distance by velocity. Okay, அப்போ T1 is equal to S1 divided by V1 and T2 is equal to S2 divided by V2. அப்போ average speed is equal to S1 plus S2 plus S3 divided by T1 போல என்ன சொல்லலாம், S1 divided by V1 சொல்லலாம், S2 divided by V2ங்களாம், S3 divided by V3ங்களாமா. ஓகே, இப்போ அங்க ஒரு கேஸ் எடுத்துருமா, இந்த கேஸ் டைம் ஆவரேஜ் ஸ்பீட்ல டைம் ஈக்குவல் அப்படின்னு ஒரு கேஸ் எடுத்துமா. சிமிலர்லி டிஸ்டன்ஸ் ஆவரேஜ் ஸ்பீட்ல டிஸ்டன்ஸ் ஈக்குவல் அப்படின்னு ஒரு கேஸ் இருக்கும். ஓகே, டிஸ்டன்ஸ் ஈக்குவல் அப்படி கேஸ் வரும், இது ஒரு கேஸ் இருக்கும். ஓகே, அதுக்கு சிமிலர்லி என்ன பண்ண போறோம்னா A to B, B to C என்ன டிஸ்டன்ஸ் டிராவல் ஆகுதுன்னா V1 S1 T1, V2 S2 T2. ஓகேவா, இப்படி எடுத்துக்கிட்டோம். அப்போ இதுக்கு பாத்தீங்க ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் டோட்டல் டிஸ்டன்ஸ் S1 ரெண்டு தான் எடுத்துக்கோங்க, A to B, B to C இப்போ ரெண்டு தான், S1 plus S2 டோட்டல் டைம். அப்போ T1 plus T2 நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் ஆவரேஜ் பண்ணால மேல டிஸ்டன்ஸுக்கு கீழே டிஸ்டன்ஸ் கொண்டு வரணும். அப்போ T1 என்ன எழுதலாம், S1 divided by V1 எழுதலாமா, S1 plus S2 divided by S1 divided by V1 plus S2 divided by V2. கரெக்டா? இப்போ இந்த கேஸ் என்ன அர்த்தம், டிஸ்டன்ஸ் வந்து சேமா இருக்கு. அதுக்கு அடுத்து என்னது, S1 S2 is equal to S. கரெக்ட்? இப்போ ஆவரேஜ் ஸ்பீட் is equal to 2S divided by S காமன்ஸ்னா 1 by V1 plus 1 by V2. ஓகே, இப்போ SS கேன்சல் ஆகுமா. இப்போ ஆவரேஜ் ஸ்பீட் is equal to கீழே வந்து என்ன கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா, V1 plus V2 மேல ஒரு கான்சி V1 into V2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ரெசிபிள் ஆயிரும். இப்போ 2 V1 V2 divided by V1 plus V2. Clear? Clear. Okay. Then the special case நம்ம எல்லாம் பார்த்தாச்சு, டைம் ஆவரேஜ் ஸ்பீட்ல பார்த்துட்டோம். அரித்மெட்டிக் மீன் மாதிரி V1 by V2. ஓகே, அதே டிஸ்டன்ஸ் ஆவரேஜ் ஸ்பீட் நம்ம பார்த்தோம். ஓகே, டிஸ்டன்ஸ் ஆவரேஜ் ஸ்பீட் பார்த்தோம், கேஸும் பார்த்தோம். ஓகே, கிளியர். தென் யூனிஃபார்ம் மோஷன். யூனிஃபார்ம் மோஷன் வந்து நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேவா, யூனிஃபார்ம் மோஷன். தென் லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் கொஸ்டின். இப்போ கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஸ்டன்ஸ் எக்ஸாம்பிள் பேட்டர் பேசிக் மோஷன். ஓகே, பார்த்தா எல்லாமே PYQ. ஓகே, NCERT பேசிக் தான் கொஸ்டின்ஸ் எல்லாமே. The car is moving along a straight line, say O to P. Okay, O வந்து P. It move from O to P in 18 seconds. 18 seconds மூவ் ஆயிருக்கு. And return from P to Q. P to Q க்கு 6 seconds. What are the average velocity and the average speed of the car in going? First question from O to P. O to P க்கு O to P வர்றதுக்கு ஆவரேஜ் O to P க்கும் ஆவரேஜ் velocity என்ன அண்ட் ஆவரேஜ் ஸ்பீட் என்ன கேட்டிருக்காங்க. கரெக்டா? ஆவரேஜ் வெலாசிட்டி என்ன, ஆவரேஜ் ஸ்பீட் கேட்கும். நமக்கு தெரியும் ஆவரேஜ் வெலாசிட்டினாலே டிஸ்டன்ஸ் பை டைம். ஆவரேஜ் டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம். ஆவரேஜ் வெலாசிட்டினா டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டோட்டல் டைம். ஆவரேஜ் ஸ்பீட்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைமா. நமக்கு ஆவரேஜ் வெலாசிட்டி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் வெலாசிட்டி போடுவோம். ஆவரேஜ் வெலாசிட்டியில் பார்த்தீங்கன்னா O to P. ஓகே, அப்போ இது ஃபுல் டோட்டல் லென்த் வந்து 360. ஓகே, அப்போ ஆவரேஜ் வெலாசிட்டி 360 மீட்டர் தான் இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட். கரெக்ட்? இதோட டோட்டல் டைம் 18 செகண்ட். 18 செகண்ட். ஓகே, அப்போ 1 to 20. அப்போ ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 20 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். கிளியர்? தென் ஆவரேஜ் ஸ்பீட். ஆவரேஜ் ஸ்பீட்னால என்னது, இப்போ ஸ்ட்ரெயிட் லைனில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் வெலாசிட்டி ஆவரேஜ் ஸ்பீடும் சேமாக இருக்கும். ஏன்னா டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் சேமாக இருக்குமா, அதனால தான். ஓகேவா? இப்போ ஆவரேஜ் ஸ்பீட் என்னது, அதே தான் 20 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். கிளியர்? ஆவரேஜ் ஸ்பீடும் ஆவரேஜ் வெலாசிட்டியும் சேமாக தான் இருக்கும். ஓகே, தென் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின்.
பி பிக்கு என்ன வச்சுருக்காங்கன்னா ஃப்ரம் ஓ டு பி அண்ட் பேக் டு பி பேக் டு Q. ஓகே ஓகே. இப்போ ஆவரேஜ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும், டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கணும் பை டைம். டிஸ்பிளேஸ்மெண்ட் பாருங்களேன், சேஞ்ச் இன் பொசிஷனா ஃபர்ஸ்ட் ஓலேருந்து பி பெருக்கு, தென் பிலேருந்து கியூக்கு பெருக்கு. அப்போ 360 இது எவ்வளோ 360 மைனஸ் 240. ஓகே 360 மைனஸ் 240 அப்படி இல்லை இல்லை 360 இங்கேருந்து இது வரைக்கும். அதுக்கு பண்ண இதுக்கு இருக்க டிஸ்டன்ஸ் என்ன 40, தென் இதுக்கு இருக்க டிஸ்டன்ஸ் என்ன 20, 60, 80. ஓகே ரெண்டு ஆட் பண்ண என்னது 120. 360 மைனஸ் 120 இதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே 360 மைனஸ் 120. ஓகே மைனஸ் 120னா அப்போ கண்டிப்பாக 240. ஓகே டோட்டல் டைம் என்னது டோட்டல் டைம் வந்து 18/6 அப்போ 24. அப்போ 10 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஓகே ஆவரேஜ் வெலாசிட்டி அடுத்து ஆவரேஜ் ஸ்பீட். ஆவரேஜ் ஸ்பீட்னா டிஸ்டன்ஸா 360 பிளஸ் 120 வரும் கரெக்டா. இந்த ஆட் பண்ணும் டிவைட் பை டைம். டைம் என்னது அதே போல 24. ஓகே 360 பிளஸ் 120 வந்து 480 by 24 is equal to 20 meter per second square. Clear? Question clear? And that's same question. Okay, question number 2. Question number 2 பாருங்களேன். A point travels half a circle of radius r during a time interval t0. Its mean speed and magnitude of mean velocity are. Okay. ரெண்டாவது கொஸ்டின். ஓகே ஓகே. இப்போ சர்க்கிள் இருக்கு 2r ஹாஃப் டிராவல் பண்ணுது கரெக்டா. இப்போ A to B இதோட டிஸ்டன்ஸ் வந்து டிஸ்டன்ஸ் நம்ம எப்பவுமே எப்படி ரெப்ரசென்ட் பண்ணோம்னா ஸ்மால் டி. அப்போ 2/r எடுத்து 1/2 ஹாஃப் சர்க்கிள் தானே. அப்போ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு πr. ஓகே சரி. தென் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே டிஸ்பிளேஸ்மெண்ட் அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு 2r ஸ்ட்ரெயிட் தானே 2r. ஓகே அப்போ ஆவரேஜ் ஸ்பீட் என்னது டிஸ்டன்ஸ் பை டைம். அப்போ 2r டைம் என்ன வச்சுக்காங்க t வச்சுக்காங்க. ஓகே ஆவரேஜ் வெலாசிட்டி என்னது average velocity displacement by time. Okay average speed வந்து average speed வந்து distance of πr, average velocity வந்து displacement 2r by t0. Okay 2r by t0 option C. Clear? then பார்த்தீங்கன்னா third question வந்து if an object complete one turn of a rectangle or of a length 14 meters 17 meters calculate distance. Okay கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்போனா 2 7 இருக்கு பிளஸ் 2 14 இருக்கு கரெக்டா. இங்கேயும் 14 தானே. ஏன்னா இது என்ன சொன்னாங்க ரெக்டாங்கிள் சொன்னாங்க. ரெக்டாங்கிள் லென்த் பிரெத் இருக்கும், 2 லென்த் 2 பிரெத் இருக்கும். ஓகே 2 14 இந்த 28 14. ஓகே பார்த்தீங்கன்னா 38 அப்போ 42. ஓகே 42 டோட்டலா 42 தான் என்னது லென்த் அதாவது டிஸ்டன்ஸ் டு 44. டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணது கம்ப்ளீட் பண்ணி சேம் பொசிஷன்லாம் வருது. டிஸ்பிளேஸ்மெண்ட் 0. ஓகே அப்போ டிஸ்டன்ஸ் வந்து 42, டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 0. இதான் கொஸ்டின். ஓகே 42 meters இருக்கலாம். ஓகே question number 4. A car covered the first half of the distance between two places. நான் A B C. ஓகே இது எஸ்சி இது எஸ்சி. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ங்கிறப்போ எஸ் எடுத்துக்கலாம், ரெண்டாவது ஹாஃபும் எஸ்சி சேர்ந்து விட்டுருக்கோம். அதர் ஹாஃப்னா பாதியா டோட்டல் வந்து A to C வந்து நான் 2 இயர்ஸ் எடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எஸ்சி, ரெண்டாவது ஹாஃப் வந்து எஸ்சி. ஓகே இந்த ஹாஃப் வந்து 40 கிலோமீட்டர்ல பெருக்கு பெர் ஹவர் இன் 60 கிலோமீட்டர் பெர் ஹவர். இது வந்து நம்ம ஜென்ரல் ஃபார்மேட் யூஸ் பண்ணதை விட அந்த அதுக்கு பொருத்தமான ஃபார்மேட் எதுவும் யோசிக்க விட நம்ம ஜென்ரல் ஃபார்மேட் ஆவரேஜ் ஸ்பீட் டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம். ஓகே டோட்டல் டிஸ்டன்ஸ் 2 இயர்ஸ். ஓகே டைம் வந்து மென்ஷனே பண்ணல. நமக்கு தெரியும் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் ஸ்பீட் இன்டு டைம். ஓகே டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை velocity. ஓகே டிஸ்டன்ஸ் எஸ் velocity வந்து 40, திரும்ப டிஸ்டன்ஸ் எஸ் velocity 60. கரெக்ட். அப்போ எஸ்எஸ் கேன்சலு. அப்போ 2 போட்டோம்னா 2 60 2 into 60 into 40 divided by 60 plus 40.
அப்போ என்னது 100. ஓகே, 50 + 100. அப்போ இங்க 0 இங்க 0 கட்டு, இங்க 0 இங்க 0 கட்டா. அப்புறம் பண்ணலாம், மேல வந்து 24 × 2 48. ஓகே, 48 km/h வந்துட்டா. ஆவரேஜ் speed is equal to 48 km/h. ஓகே, clear. Then fifth question. Fifth question பாருங்க, a truck travel distance A to B at a distance of 40 km/h and return to A at a speed of 50 km/h. Then what is the average velocity of the whole journey? நல்லா பாருங்க, ஆவரேஜ் வெலாசிட்டிங்கிறப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட், ஓகே, பை 10. இங்க பாத்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டே 0. ஏன்னா ரிட்டர்ன் டு ஏ, இந்த ஏக்கே திரும்ப வந்து ஏல ஸ்டார்ட் ஆகி திரும்ப ஏக்கே வந்துன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் 0. அப்ப ஆவரேஜ் வெலாசிட்டி கேங்க, ஆவரேஜ் ஸ்பீட் இருக்கு, ஆவரேஜ் வெலாசிட்டி 0. கிளியர், கிளியர். தென் question number 8. Okay, a person starts his journey from center, okay, of the park and come back to the same position following path O, P, Q, O as shown in the figure. அதாவது ஓல்டு வந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு வந்து பார்க் இருக்கு. இந்த பார்க்குன்னா ஒரு சர்க்குலர் பார்க், ஓகேவா? ஓகே, அந்த பர்சன் வந்து ஓல்டு ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் ஓகே வந்துட்டார். ஓகே, ஓகே வந்துட்டார். என்னென்ன பார்த்து யூஸ் பண்ணிருக்காங்கன்னா, ஓல இருந்து பி போயிருக்காரு, பி இருந்து கியூ போயிருக்காரு, கியூல இருந்து ஓகே போயிருக்காரு. ஓகே, the radius of the path taken by the person is 200 meter, 200 meter, and he take 3 minutes 48 58 seconds to complete his journey. Okay, அப்போ டைம் வந்து 2 minutes 58 seconds. Okay, complete his journey. The average speed of the person, average speed the total distance by total time. கரெக்டா? டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம்ல நம்ம டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னது 200, ரெண்டு 200 இங்க 200 இங்க 200, கரெக்டா? ஓகே, அப்போ 400. கிளியர். அதுக்கு இந்த டிஸ்டன்ஸ் பார்க்கணுங்களா, இந்த டிஸ்டன்ஸ் இது எப்படி இருக்கு பாருங்க. ஒரு சர்க்கிளுக்கு ஒரு 2πr உள்ள சர்க்கிளுக்கு 4ல் ஒரு பங்கு, கரெக்டா? 1/4 இன்ட்டு 1/4 போட்டோம்னா இன்ட்டு 2 πr டிவைட் பை 2. அப்போ ஆர் என்னது, நமக்கு ஆர் 200 சொல்லிட்டாங்க, 200/2 100 π, கரெக்ட்? 100 π. அப்போ பை என்ன 22/7. அப்போ 100 × 22/7. ஓகே, இப்போ 100 × 22/7 அப்படி ஆட் பண்ணலாமா? 100 × 22/7. ஓகே, 3.14 போட்டுக்கலாமா? 3.14 போட்டால் ஈஸியாக இருக்கும். ஓகே, 3.14 × 100 வந்து 314 ஆயிருமா? ஈஸியாக ஆயிருமா? அதனால 314 314 3.14 × 100 314. 314 அப்போ என்னது 400 500 600 700 715. ஓகே, இதுதான் என்னன்னா ஆவரேஜ் ஸ்பீட் பை டைம் கொடுக்குமா. டோட்டல் டைம் என்ன 3 minutes 58 செகண்ட். 3 minutesல எத்தனை செகண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 60 சார் 18. அப்போ 180 180 + 58 பார்த்தீங்கன்னா 8 13 அப்போ 2 238. ஓகே, 238 தான் ஆவரேஜ் ஸ்பீட். அப்போ 714/238, கரெக்டா? ஆவரேஜ் ஸ்பீட் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ ஆவரேஜ் ஸ்பீட்ல 714 714/238 பார்த்தீங்கன்னா 3 1 3 கரெக்ட். அப்போ 3 meter/second. ஓகே, இதுதான் ஆன்சர். தென் கொஸ்டின் நம்பர் 9. A car travel a distance x with a speed v1, then same distance x with a speed v2 in same direction, then average speed of the car கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நமக்கு தெரியும் இதான் ஆன்சர், நம்ம பண்ணி வச்சுட்டோம். ஓகேவா? ஓகே, அவ்வளோ ஃபினிஷ் பண்ணியாச்சு. பார்ட் 1. If you have any doubt, ask me in comment. Thank you.